இங்க மென்டலி பாதிக்கப்பட்ட சின்ன பையன் அவங்க அப்பா முகத்துல இருக்க மருவ ஈன்னு நினைச்சதை புடிங்கி எடுத்துட்டான். இதனால அவன் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க அப்பா மேல வெறுப்பே தான் காமிச்சிட்டு இருப்பாரு. இவன் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கதால ஊர்ல இருக்க மக்கள் நீ சரியான பைத்தியம், போய் டாக்டர் பாருன்னு சொல்ல இவனும் டாக்டர் கிட்ட போறான். அவரு உனக்கு என்னதான் பிரச்சனை கேட்பாரு. அத நீ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு அம்மா என் பையனுக்கு அடிபட்டுச்சு, வந்து சீக்கிரமா காப்பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர் ரெண்டு பேருமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். அந்த இடத்துக்கு ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நீ எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்பான். டாக்டரே அவட மிரட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கன் எடுத்து அந்த பையனை ஷூட் பண்ண வரும்போது இவன் கண்ணை புடிங்க அவர் அங்கேயே அடிச்சு போட்டு போயிட்டு இருப்பான். அப்ப பொறுக்கி பசங்க ஒரு அப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க போய் ஒரு பொறுக்கி பையனை ஷூட் பண்ணி கொலைய பண்ணிடுறான். இவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்திருப்பாங்க. பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். சோ அவளை பார்க்கறதுக்காக அவன் வீட்டு முன்னாடி போய் நின்று ஷூட் பண்றான். அந்த சவுண்ட் கேட்டு அந்த பொண்ணு வெளியே வர அவளை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிட்டு சோ அண்ணன் கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு கிட்ட அவன் பேச ட்ரை பண்றான். ஆனா ரொம்ப கூச்சமா இருக்கட்டால கல்யாண ஆல்பத்தை எடுத்து அந்த பொண்ணு போட்டோ மட்டும் தனியா பெரிய ஃப்ரேமா போட்டு வீட்டுல வச்சுப்பான். ஒரு நாள் அக்காவை பார்க்க தங்கச்சி வந்திருப்பா. ஹீரோவும் நம்ம காதல சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்ல ஐ லவ் யூ எழுதி அதை கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி அவ இருக்க இடத்துல வச்சுட்டு ஓடி வந்துருவான். ஆக்சுவலா அவளுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கும். சோ உடனே ஹீரோ கால் பண்ணி நான் அவனை மீட் பண்ணணும் மொட்டை மாடிக்கு வான்னு கூப்பிடுவான். இவனும் அங்க போயிட்டு அவன் முகத்தை பார்க்காம வெக்கத்தோடவே அவன் காதல வெளிப்படுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் முகத்தை பார்த்தா அங்கேயே இறந்து போயிருப்பான். ஊர்ல இருக்கவங்க இவன் சரியான பைத்தியம், இவன் தான் பொண்ணை கொண்டிருப்பான்னு சொல்ல சோ இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இவன் அங்கிருந்து தப்பிச்சு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு தன் காதலியை கொன்னவன கண்டுபிடிச்சு அவனை சொல்லிட்டு வெறியோட இருப்பான். அப்பதான் அவங்க அண்ணங்காரன் வந்து அவ இறந்து போன இடத்துல நம்ம அப்பாவோட கண்ணாடி இருந்துச்சு. சோ அவருக்கு தான் இந்த பொண்ணை பிடிக்காம போட்டு தள்ளிருக்காருன்னு சொல்றான். ஆனா நாங்க பார்க்கும்போது அப்பா கண்ணாடி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கண்ணை வச்சு நீ தானே கொலை பண்ண சொல்லிட்டு அவங்க அண்ணனை மிரட்டுவான். அப்பதான் அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். இந்த பொண்ணு மட்டும் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டான், சொத்து 2 பங்கா பிரிஞ்சிடும், இவனுக்கு ஒரு பங்கு போயிடும் சொல்லிட்டு தான் தம்பிக்கு கல்யாணமே ஆயிடுவா சொல்லிட்டு இவன் தான் அங்க வந்து அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலைய பண்ணிட்டு போயிருப்பானே. நான் உயிரியை வச்சவள நீ கொலை பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இவன் அண்ணனை போட்டு சம்மட்டி அடிச்சு அவனை ஒரு மூட்டையில கட்டி தண்ணியில தூக்கி போட்டு கொலை பண்ணிடுறான்.